Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 22/11/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:30க்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான ப்ரொவிஷனல் ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ இப்போ தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அதை முடிச்சுட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 கேண்டிடேட்னுடைய சீட்டு கேன்சல் ஆகிருக்குது. அந்த 6 கேண்டிடேட்னுடைய சீட்டை இப்போ ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு தொடர்பான அப்டேட். இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபேக் டாக்குமெண்ட் சப்மிட்டட், 3 MBBS சீட் கேன்சல்டு, பி அவேர். இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வந்திருக்கிற அந்த இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா 22/11/2024 இன்னைக்கு டேட்டில் அதுவும் இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன். அட்டென்ஷன், NRI allotment cancellation. Important information to the candidate. Medical admission in Tamil Nadu are done in a transparent and efficient manner. Several measures are being taken by the government of Tamil Nadu to avoid any sort of malpractices. அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு வெளிப்படைத்தன்மையும் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடைபெறுவதற்காக அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. Various measures are taken being to avoid any tampering of merit admission process. As a part of this process, the certificates submitted by the candidates are being subjected to various levels scrutiny and verification. இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலைகளில் மாணவர்களுடைய சான்றிதழ்கள் அப்படிங்கிறது சரிபார்க்கப்பட்டு வருகிறது. அந்த சான்றிதழ் சரிபார்ப்பின் போது during such genuinity verification, it has been found that the embassy certificate submitted by 6 applicants under NRI quota are not genuine. அப்போது இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் NRI கோட்டாக்காக சப்மிட் பண்ண ஒரு 6 மாணவர்களுடைய சான்றிதழ்கள் அப்படிங்கிறது ஃபேக், அப்படிங்கிறது அசல் இல்லை, போலி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் hence the candidates of all the 6 candidate is being cancelled. அந்த 6 மாணவர்களுடைய சேர்க்கையும் ரத்து செய்யப்படுகிறது. அதில் இந்த 6 மாணவர்களில் 3 மாணவர்கள் காட்டன் MBBS அலாட்மெண்ட். இதில் 3 மாணவர்கள் MBBS சீட்டு எடுத்திருக்காங்க. அந்த 3 மாணவர்களுடைய MBBS சீட்டும் போலி என கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, அதாவது அவர்களுடைய எம்பசி சர்டிஃபிகேட் போலியானது என நிரூபிக்கப்பட்ட பிறகு அந்த 3 மாணவர்களுடைய அலாட்மெண்ட் இஸ் கேன்சல்டு. அந்த 3 மாணவர்களுடைய MBBS சேர்க்கை அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது. அந்த 3 இடங்களும் ஓகேங்களா, அதாவது ஆஸ் பர் த ரூல்ஸ் இந்த ப்ராஸ்பெக்டஸ், ஏற்கனவே ப்ராஸ்பெக்டஸில் குறிப்பிட்டபடி அந்த மாணவர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது. அண்ட் these 3 seats will be added to the vacancies and will be included in the special stay round counseling which is going to start on 25th November 2024. அப்போது 6 மாணவர்களுடைய NRI அட்மிஷன் அப்படிங்கிறது கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதில் 3 மாணவர்கள் MBBSல போலி என நிரூபிக்கப்பட்டதால் அந்த 3 மாணவர்களுடைய சேர்க்கை ரத்து செய்யப்பட்டு அந்த 3 மாணவர்களுடைய இடங்களும் காலி இடங்களாக கருதப்பட்டு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு வருகின்ற 25ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 மாணவர்கள் அது என்ன BDSஆ இல்லை என்ன ஏதுங்கிறது தெரியல, அது அடுத்த அப்டேட் வந்தோடனே சொல்கிறேன். நெசசரி லீகல் ஆக்ஷன், லீகல் மெஷர்ஸ் ஆர் ஆல்சோ பீயிங் இனிஷியேட்டட் அகெயின்ஸ்ட் தோஸ் இன்வால்வ்ட் இன் சச் ப்ராக்டிசஸ். இது தொடர்பாக இதில் தொடர்புடைய மாணவர்கள் மீதும் அது தொடர்புடைய நபர்கள் மீதும்
நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதாவது நேர்வழியில் சீட் வாங்கணும், ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் ஆர் ஃபேக் ஏஜெண்ட், அந்த போலி சான்றிதழ்கள் இது கொடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது எந்த நேரத்திலும் ரத்து செய்யப்படலாம். ஏன்னா இது பல்வேறு நிலைகளில், வேரியஸ் ஸ்டேஜஸில் வெரிஃபிகேஷன் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அட்மிஷன் டைமில் டிக்ளரேஷன் கொடுப்பீங்க, அப்ளிகேஷன் போடும்போது டிக்ளரேஷன் கொடுப்பீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சான்றிதழ்கள் போலியானதை நிரூபிக்கப்பட்டால் உங்களுடைய அந்த கோர்ஸ் டியூரேஷன் 5.5 ஆண்டுகளில் எந்த நிலையில் இது போலியானது என கண்டுபிடிக்கப்பட்டாலும், உதாரணத்துக்கு 5.5 வருஷத்தில் கடைசி நாள், நாளைக்கு தான் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற நாள் அப்படின்னு அந்த கடைசி நாளுக்கு முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்டால் கூட உங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது நிராகரிக்கப்படும், ரத்து செய்யப்படும். அதனால் நேர்வழியில் அசல் சான்றிதழ்களை கொடுத்து எந்த விதமான ஃபேக் ஏஜென்சிக்கிட்டையும் போகாமல், ஃபேக் முகவர்கிட்ட போகாமல் நேர்மையான முறையில் சீட் எடுக்கணும் அப்படிங்கிறத மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை நம்ம தெரியப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 6 மாணவர்களுடைய NRI எம்பசி சர்டிஃபிகேட் போலியானது என நிரூபிக்கப்பட்டதால் 6 இடங்கள் ரத்து செய்யப்படுகிறது. அதில் 6 மாணவர்களில் 3 மாணவர்கள் வந்து MBBS சீட் எடுத்து அந்த மாணவர்களுடைய MBBS சேர்க்கை ரத்து செய்யப்படுகிறது. அந்த மாணவர்களுடைய சேர்க்கைக்கான அந்த இடங்கள் காலி இடங்களாக கருதப்பட்டு வருகின்ற 25 நவம்பர் 2024 நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு கலந்தாய்வில், ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் அந்த இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீட் அப்படிங்கிறது இப்போ ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு 7000, வருகின்ற 25ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த சீட் மேட்ரிக்ஸில் அந்த NRI சீட்டும் ஏடாகும். ஸோ NRIக்கு அடுத்த க்யூவில் நிற்கக்கூடிய மாணவர்கள் அதற்கு முயற்சி செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAPVC யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் ப்ராசஸுடைய கடைசி நாள், செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். கூடிய விரைவில் நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற அந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். 50 சீட்டு அன்னை மெடிக்கல் காலேஜில் இருக்குது, 7 சீட்டு வேரியஸ் காலேஜஸில். அது என்னென்ன அப்படிங்கிறது அது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ்லையா மேனேஜ்மெண்ட் கோட்டாலையா அப்படிங்கிறது தெரிய வரும். கிட்டத்தட்ட ஒரு 58 சீட்டு, இப்போ ஒரு 6 சீட்டு, 64 MBBS சீட் அப்படிங்கிறது, மெடிக்கல் சீட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனும் கவர் ஆகும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் இதில் அப்பியர் ஆகலாம். ரீஅலாட்மெண்ட் ஆல்சோ அலவுட் இன் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட். அதையும் கருத்தில் கொண்டு ஒருவேளை உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் தேவை அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். Bye, see you, have a nice day and thanks for watching.